அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாத பலன். ஜூன் மாதம் 1/6/2024, அதாவது இந்த ஜூன் மாதம் 1/6/2024 சனிக்கிழமை பிறக்குது. அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்துல எங்கெங்க இருக்கு, எந்த 12 ராசிகளையும் எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் விரிவா பார்த்துருவோம். இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில இருக்காரு. சுக்கிர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு, ரிஷபத்திலேயே. அங்கே பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில. அதே இது பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல 6ஆம் வீட்டுல இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு. சந்திரன், ராகு இது பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு. இந்த 12 ராசிகளுக்குமே இந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல, அதாவது மாதக்கோள்கள் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும். அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி இது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கன்னி ராசின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ஒரு பிரம்மாண்டமா வருது வாயில. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷமா படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல், அவரவருடைய நிலைக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு கெட்ட பேரு, கெட்ட செயல்கள் எல்லாம் வாங்கி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. படிப்புலையா இருக்கட்டும், வெளியில போகக்கூடிய வேலை சம்பந்தமா இருக்கட்டும், ப்ரமோஷன் சம்பந்தமா இருக்கட்டும், வேலையே கிடைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வாய்ப்புகள் உண்டு. இந்த கன்னிராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் அவருடைய ராஜநாதன். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உங்களுடைய கன்னிராசியினுடைய அதிபதியும் மிதுனராசியினுடைய அதிபதியும் புதன் பகவான், அவர் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கார். அப்ப எப்படி எந்த அளவுக்கு பாக்கியஸ்தானம் பெரிய விஷயங்கிறத பாருங்க. 1, 5, 9 இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 1, 5, 7, 9 இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்தானங்கள். அந்த ஸ்தானங்கள் இருந்தாலும் இந்த 9ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன், புதன், சுக்கிரன், குரு. சுக்கிரனுடைய சொந்த வீடு அது. அங்க குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 4க்கும் 7க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவரும் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. பாக்கியஸ்தானத்துல இருந்து இந்த சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரகங்களுடைய பார்வை 7ஆம் பார்வை மட்டும்தான். ஆனா அந்த கிரகங்களோட சேர்ந்து குருவினும் இருக்கிறதுனால குருவினுடைய பார்வை இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல. அப்ப இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை முதல்ல 5ஆம் பார்வையா பாக்குறாரு. இதுவரை வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வ ஸ்தானம், அதாவது குருவும் கேதும் ஒன்னா இணைஞ்சாலே ஒரு தனியா ஒரு கோயிலே கட்டலாம்னு சொல்றாங்க. தனியா விக்கிரகம் வைக்கிறது, தனியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக சிந்தனைகள் வர்றது, புனித யாத்திரைகள் போறது, ரொம்ப நாள் அதாவது பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போறது, நம்மளுடைய நேர்த்தி கடன்கள்லாம் நிறைவேற்றுறதுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கரு உருவாகிறது, குழந்தை உருவாகிறது. அது இல்லாம குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறது. இதுவரை குலதெய்வம் எங்கேயே இருக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும்
அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வகையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, குருவாகப்பட்டவர் உங்களுடைய இந்த 4 கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய இடத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பதினால் குருவாகவும் செயல்படுவார், புதனாக செயல்படுவார், ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனாக செயல்படுவார், சூரியனாக செயல்படுவார். முற்றிலும் சுபக்கிரகமான தேவ குருவான குரு பகவானும் அசுர குருவான சுக்கிர பகவானும் சேர்ந்து பார்க்கும் பாவகம் வந்து இந்த மற்ற கிரகங்களோடு சேர்ந்து பார்க்கிறதுனால அந்த பாவகம் கண்டிப்பாக பலம் பெறும். நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இந்த கிரகங்கள் எல்லாம் என்னென்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இந்த மற்ற கிரகங்கள். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி சீட் அடிக்கிறது. அப்ப இந்த மாதிரி நம்ம எவ்வளவு விஷயங்கள், ஒருத்தருக்கு வந்து 1 கோடி அடிச்சிருச்சு, 2 கோடி அடிச்சிருச்சு, கேள்விப்படுறோமா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் குருவினுடைய அனுக்கிரகமோ மற்ற பாக்கியஸ்தானத்துல உள்ள அனுக்கிரகங்களோ இல்லாம எந்த நல்ல விஷயமும் நடக்கவே நடக்காது. நல்லது நடக்கணும், கெட்டது நடக்கணும், எதுவா இருந்தாலுமே அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து. வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய கர்ம வினை. பிறப்புலையே செல்வந்திரனா பிறக்கிறாரு அப்படின்னா அதுவும் அவருடைய கர்ம வினை. அந்த கர்ம வினையை வந்து நல்லது கெட்டது அதுல எதை அனுபவிக்க பிறந்திருக்கார் அப்படின்னு பாக்குறதுதான் விதி ஜாதகம். இந்த விதி ஜாதகத்துல நல்லது கெட்டது, இன்பங்கள் துன்பங்கள், கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலையில இந்த கிரகங்களுடைய அமைப்பு பிறப்பு ஜாதகத்துல எங்கெங்கே இருக்கோ அந்த கிரகங்களுடைய பிரதிபலிப்பு அப்படியே நம்ம உடம்புல இருக்கு. 5 பஞ்சபூதத்தினுடைய தன்மைகளாலதான் இந்த கிரகங்களே இயங்குது. ஆனா இந்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புலையும் உண்டு, மாற்றங்கள் உண்டு. அந்த பஞ்சபூத தன்மை நம்ம உடம்புலையுமே உண்டு. பஞ்சபூதத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ, என்னென்ன பிரளயங்கள் ஏற்படுதோ அது அனைத்தும் நம்மளுடைய உடம்புலையும் அந்த பாதிப்பு உண்டு. அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவானவர் வந்து அந்த ஜனன ஜாதகத்துல குருவினுடைய பார்வை என்பதோ, அதாவது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தா எத்தனை கெட்ட கிரகம் பார்த்தாலும் ஒன்றும் பண்ணிடாது. இதே லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போச்சு அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தும் அவரை பலன் அளிக்காது. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு தசாபுத்தி காலங்கள், நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் நமக்கு சாதகமான சூழ்நிலையா இருக்குமா, இல்ல இந்த கிரகங்களுடைய அமைப்பு கோச்சார பலன் நமக்கு சாதகமா இருக்குமா, இதெல்லாம் பார்த்து எது நல்லது கெட்டது, ஒரு தோஷ விவரங்கள் இருக்கா. ஒரு சிலருக்கு கல்யாணமே ஆகாது, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல கல்யாணங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டுரும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? கிரகத்தினுடைய அடிப்படையிலையும் உண்டு. அது இல்லாம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பண்ற விஷயங்களே இருந்தாலும் கிரகத்தினுடைய அடிப்படையில அந்த மாற்றங்கள், இந்த மாசத்துல இது நடக்கும், இந்த வருஷத்துல இது நடக்கும், இந்த சூட்சமமான நேரத்துல இது நடந்துரும் இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த குருவினுடைய பாக்கியஸ்தானத்துல இருந்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசியவும் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில நல்ல பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்தை, முயற்சி ஸ்தானத்தை குருவினுடைய பார்வை, மற்ற கிரகங்களுடைய பார்வை எல்லாமே படுது. உங்களுடைய முயற்சி கண்டிப்பா வெற்றி பெறும். எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்விங்கிறது இருக்காது. முயற்சிகள் அப்படியே திருவினையாக்கும். உங்களுடைய சகோதர உறவுகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், விரிசல்கள் எல்லாமே நன்மையாக மாறும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்துமே இந்த ஜூன் மாத பலனாகப்பட்டது. இந்த சூரியன் மாறிடுவாரு, புதன் மாறிடுவாரு, இந்த கிரகங்கள்லாம் ஒரு சில கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிரும். ஆனால் குருவினுடைய பார்வை என்பது 1 வருஷத்துக்கு இருக்கும். அப்ப இதுவரை நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் உண்டு. அப்ப இந்த உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பதினால் நல்ல முயற்சி ஸ்தானம்ங்கிறதுனால வாழ்க்கையில வெற்றி உண்டு.
அது இல்லாமல் உங்களுடைய 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறது குலதெய்வ ஸ்தானம். அதாவது காதல் திருமணங்கள் கைகூடும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நல்லதா மாறும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு உள்ள பிரச்சனைகள், பணம் வெளியில குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கக்கூடிய வரவு செலவுகள், இது எல்லாம் நன்மையாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பும் சரி, இந்த நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் சரி, எல்லாமே நமக்கு சாதகமாக இருங்க பெற்றால் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா 1, 3, 5 உங்களுடைய ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசி, உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்ப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள், வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான நட்சத்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வெவ்வேறு குணங்களும் உண்டு. இந்த கன்னிராசியை பொறுத்தவரை உத்திர நட்சத்திரம் 3 பாதங்கள், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே ராஜ கிரகம். சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்ப இந்த சூரியனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் பாக்கியஸ்தானத்துல இருந்து மற்ற கிரகங்களோடு சேர்ந்து பிரதிபலிக்கிறதுனால சுக்கிரனா செயல்படுவார், சூரியனாகவும் செயல்படுவார், புதனாகவும் செயல்படுவார், குருவாகவும் செயல்படுவார். அப்ப இத்தனை கிரகங்களுடைய அணுக்கிரகம் ஒரு ராசியில விழுகுது அப்படின்னா எப்படி முன்னேற்றம் இல்லாம போகும்? கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டே தீரும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் என்பது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுயசாரம். அது ஹஸ்த நட்சத்திரத்துல சந்திரன் நிக்குது அப்படின்னா அது சுயசாரம். உங்களுடைய முன்னேற்றங்களா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில பட வேண்டிய கஷ்டங்களா இருக்கட்டும், எல்லாம் பட்டு தட்டு தடுமாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஹஸ்த நட்சத்திரம். இந்த ஒரு 3 வருஷ காலமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றமே இருக்காது. இன்னைக்கு நிலைமை பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய குரு பாத்தீங்க அப்படின்னா 1/5/2024 பயிற்சியாகி அவருடைய 1 வருட காலம் இங்க பயணிப்பார். அப்ப அந்த 1 வருஷத்துக்குமே நல்லது நடக்கும்னு சொல்லாம தவிர எந்த வகையிலையும் கெடுதல் நடக்க வாய்ப்பு இல்லை. இதுல அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா 2 பாதங்கள் ஒரு ராசியில, இன்னும் 2 பாதங்கள் இன்னொரு ராசியில, அப்படிதான் அமையும். இதை காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லியிருக்கோம். எப்படி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நல்ல பலம் பொருந்திய, உங்களுக்காக அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்களுமே நல்ல முன்னேற்றம் உண்டு. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.